மகாநதி சீரியல் நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்கு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குமரன் வெண்ணிலா மாமாவும் பசுபதியும் பேசின வீடியோ ஆதாரத்தை கொண்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும் போதே குமரனுக்கு ஒரு யோசனை தோணுது. உடனே இந்த இந்த வீடியோவை நம்ம மட்டும் வச்சிருக்க கூடாது, இதை நம்ம வந்து காவேரிக்கு ஷேர் பண்ணிடணும். அப்படி ஷேர் பண்ணாதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் நினைக்கிறாங்க. அப்படியே ரோட்ல நின்றுட்டு காவேரிக்கு உடனே ஷேர் பண்றாங்க. வீடியோவை ஷேர் பண்ணிட்டு குமரன் காவேரிக்கு கால் பண்ணியும் இன்ஃபார்ம் பண்றாங்க. காவேரி, இப்போ நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பினேன் பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல மாமா, இப்பதான் போன் எடுத்து நீங்க கால் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அந்த வீடியோல அதாவது அந்த வெண்ணிலா இருக்காங்களே, வெண்ணிலா வந்து சூசைட் பண்ணிக்கவே இல்லை. அது பசுபதியோட வேலைதான். பசுபதி தான் வந்து கொலை பண்றதுக்காக மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருக்கான். அது எல்லாமே பசுபதியோட வேலைதான். விஜய் மேல வீணா பழி போட்டிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. அதை நான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருக்கேன் காவேரி, அதான் உன் போனுக்கு அனுப்பி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. மாமா சூப்பர், மாமா சூப்பர், நீங்க எப்படி மாமா அங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்குறாங்க. உடனே நான் ஒரு வேலையா போனேன். அங்க போகும்போதுதான் அந்த வெண்ணிலா இருக்கிற ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரியவே தெரியாது. அவங்க போனப்போதான் அங்க பசுபதியும் வெண்ணிலா மாமாவும் பேசினதை நான் கேட்டேன். சரி, அவங்க பேசும்போது அவங்க நடந்த உண்மையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோடனே அதை எப்படியாவது வீடியோ எடுத்தா விஜய்க்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு தான் நான் அதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்றாங்க. நல்லது மாமா, ரொம்ப நல்லது. இப்பவே நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க, நானும் அங்க வந்துடுறேன். விஜயும் நான் கிளம்பி அங்க வர சொல்லிடுறேன், அப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து குமரன் கிட்ட சொல்றாங்க. அவனும் அந்த நேரத்துல கரெக்டா வந்து ஒரு வண்டி வந்து வேகமா குமரன் மேல இடிச்சிடுது. என்ன மாமா, பேசிக்கிட்டு இருக்கும் போதே கட் ஆயிடுச்சு, என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பதற்றத்தோட இருந்துட்டு இருக்காங்க. இங்க குமரனை இடிச்சு தள்ளி விட்டுட்டு, என்ன என்கிட்ட இருந்து என்ன ஆதாரத்தை எடுத்து எப்படியாவது உன் சகலைய காப்பாத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்ன அப்படி உனக்கு உன் சகல மேல பாசமோ அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்க உன் போனு? அந்த போன்ல ஆதார வீடியோ இருக்கான்னு நான் பாக்கணும். ஏதோ வீடியோ எடுத்த மாதிரி நீ ஆதாரத்தோட உன்னை வந்து நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துக்கிறேன்னு வேற சொல்லிட்டு போனேன். அந்த போன்ல இருக்க ஆதாரத்தை முதல்ல நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போன் எடுத்துட்டு அதுல வீடியோ இருக்கிறத பாக்குறான். உன்னை குமரனும் அந்த பசுபதி கிட்ட சண்டை போட்டு எப்படியாவது அதை எடுக்கிறதுக்காண்டி ட்ரை பண்றாங்க. ஆனா குமரனால முடியல. சரி, நம்ம கிட்ட இன்னொரு வீடியோ ஆதாரம் வந்து நம்ம காவேரிக்கு அனுப்பியிருக்கோம்ல, காவேரி எப்படி வந்து பாத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து அது எப்படி இருந்தாலும் அப்படி சொல்லிட்டு போன பசுபதி உடச்சு போட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. இப்ப போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் காமி, என் மேலதான் தப்பு இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லு, உன்னை நம்ப மாட்டாங்க, இப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பசுபதி. உன்னை குமரன் அமைதியா இருந்துட்டு, ஐயோ உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், காவேரி வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை கொலை செய்ய கூட நான் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து ரொம்ப கோவமா வந்து பசுபதியை சொல்றாங்க. அடிச்சுட்டு அந்த பசுபதி அந்த இடத்த விட்டு கார்ல எஸ்கேப் ஆயிடுறாங்க. குமரன் வண்டியை எடுக்க முடியாம மெதுவா எடுத்துட்டு அப்படியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வராங்க. இங்க காவேரி போன் எடுத்துட்டு அந்த வீடியோவோ பாக்குறாங்க. பார்த்தோடனே காவேரிக்கு ஷாக் ஆயிடுது. இவ்வளவு வேலை பண்ணிருக்காங்க வெண்ணிலா மாமா ஒரு இன்னசென்ட் நினைச்சு அந்த பசுபதி அவரை பயன்படுத்திக்க நினைச்சிருக்கான். இதெல்லாம் வெண்ணிலம் பசுபதியோட வேலைதானா? எனக்கு என்னமோ அன்னைக்கு சத்தியம் வந்துச்சு, வெண்ணிலா அவ்வளவு தூரம் போல்டா பேசிட்டு எப்படி சூசைட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு தோணுச்சு. ஆனா இந்த சுச்சுவேஷன்ல நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நினைக்கிறாங்க. இந்த பசுபதி எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதை விஜய் மேல பழைய தூக்கி போட்டிருக்கான். பாத்தியா, அந்த வெண்ணிலா மாமா உண்மையை சொல்றதுக்காக நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களே மிரட்டி வச்சிருக்கான். என்ன சொல்லி மிரட்டி வச்சான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ரொம்ப பதட்டத்தோட, சரி மாமா ஸ்டேஷனுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்களா, நம்மளும் கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புறாங்க. சரி விஜய்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோமா அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி விஜய்க்கு வேணா நம்ம இந்த வீடியோவை அப்படியும் அனுப்பி விட்டுறலாம், ஃபார்வர்ட் பண்ணலாம், விஜய் இதை பார்த்துட்டு அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய்க்கும் வந்து காவேரி வந்து வீடியோ ஆதாரத்தை அனுப்பி விட்றாங்க. விஜய் அதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. நமக்கு இது தோணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்றாங்க. காவேரி, ஆமாங்க, இதெல்லாம் குமரன் மாமா தான் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க, அவங்க எனக்கு அனுப்பி விட்டாங்க, அததான் நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். பாருங்களேன், இதெல்லாம் வந்து அந்த பசுபதியோட வேலையா தான் இருக்கு. இப்ப மாமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க, நீங்களும் வந்துடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சரி நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குமரன் நிவினுக்கும் கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க சப்போர்ட்டுக்கு. சரின்ட்டு நிவினும் என்ன ஆச்சு அண்ணன், எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க காவேரி ஸ்டேஷனுக்கு கிளம்புறதுக்காக சாரதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நான் வெளியில ஒரு வேலையை போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. எங்கடி போற அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா ஒரு ஃப்ரெண்டை பக்கம் இதற்கு பாத்துட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பி போறாங்க. இவன் நம்ம பேச்சே கேட்க மாட்டான், இப்படிதான் திமிர்த்தனமா அழிஞ்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா திட்டிட்டு இருப்பாங்க. கங்கா, அம்மா அவளை திட்டுறதே வேலையா வச்சுக்காதீங்க, அவ போயிட்டு வரட்டுமா, அவ வெளியில போயிட்டு வந்தாதான் அவன் மனநிலைக்கு நல்லா இருக்கும், போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சாரதாவை திட்டுறாங்க. உடனே காவேரி வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறாங்க. நிவின் குமரன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா என்னாச்சுனே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நிவின, இங்க பாரு, விஜய் மேல எந்த தப்புமே இல்ல, அந்த பசுபதி தான் எல்லா பிளான் போட்டும் விஜய டார்கெட் பண்ணி உள்ள அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு நிவின் ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பசுபதிக்கு வேற வேலையே இல்ல, கொடைக்கானல் இருக்கும் போதும் டார்ச்சர் பண்ணா இங்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், அவன் பொண்ணும் திருந்த போறது கிடையாது, அவனும் திருந்த போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க.
உடனே அங்க காவேரியும் வந்துடுறாங்க. இந்த காவேரியும் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னம்மா ஸ்டேஷனுக்கு வீடியோ எல்லாம் காமிச்சிட்டீங்களா மாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லம்மா, என்னோட வீடியோ எல்லாம் அந்த பசுபதி வந்து கீழே தள்ளி விட்டு போனை உடச்சிட்டு போயிட்டாமா, அதான் ஒரு காப்பி உனக்கு அனுப்பி வச்சேன்ல, அதனால அந்த அந்த வீடியோ நம்ம காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க மாமா, எதுக்கும் சேஃப்டியா நீங்க ஒரு அப்படியே எனக்கு ஃபார்வர்ட் பண்ணீங்க, அதனால நல்லதா போயிடுச்சு. இல்லைன்னா என்ன பண்ணிருக்கோம் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, விஜய் வர சொல்லியிருக்காமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாமாமா, விஜய் வந்துறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேமா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. விஜய் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்ததும் போலீஸ் பார்த்துட்டு, என்ன இதனால எங்களுக்கு தலைமறைவா விஜய் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்தோடனே இதனால தலைமறைவா சுத்திக்கிட்டு வந்து இப்ப என்ன ஸ்டேஷனுக்கு நீங்களா வந்த மாதிரி இருக்கு சரணடைறதுக்கு அப்படிங்கிறாங்க. சார், என் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணதுக்கு தான் சார் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. இத்தனை நாளும் உங்க மேல தப்பு இல்லைன்னா நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கணும், உங்க வக்கீல் கிட்ட சொல்லி பேசி ஏதாவது ஸ்டெப் எடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க தலைமறைவா இருக்கிறதுலாம் தப்பு இதுல, அது எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சார், நான் ஸ்டேஷன் உள்ளே இருந்தேன்னா என்னால எப்படி சார் வெளியில என்ன நடக்குன்னு கண்டுபிடிக்க முடியும், அதுக்காக தான் சார் நான் தலைமறைவா இருந்தேன் அப்படிங்க. நீங்க என்ன சொன்னாலும் தப்பு தான் இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் மேல எந்த தப்பு இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு சார் அப்படிங்கிறாங்க. என்னமா ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போனை காமிக்கிறாங்க. போனை காமிச்சோனையும், ஓ, இந்த ஆளுதான் இதுக்கெல்லாம் காரணமா, அவனை முதல்ல பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. உடனே காவேரி, சார், நான் அன்னைக்கே சொன்னேன்ல சார், அன்னைக்கு விஜய் மேல எந்த தப்பும் இல்லாத போது வெண்ணிலா மிரட்டி விஜயோட சித்தப்பாவை மிரட்டி பொய்யா விஜய் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இப்ப வெண்ணிலா மாமாவை மிரட்டி வெண்ணிலா சூசைட் பண்ணதுக்கு காரணம் விஜய் தான் சொல்லி விஜய் மேலே வீணா பழி போட்டு இப்பயும் உள்ள தூக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஆள் தான் சார் எல்லாம் பண்ணது. அன்னைக்கே அந்த ஆள் மேல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், உள்ள தூக்கி வைக்க சொல்லியிருக்கணும். ஆனா வந்து அன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போனதுனாலதான் மறுபடியும் விஜய்க்கு இவ்வளவு பெரிய கண்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா, நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க, அந்த ஆளை கூப்பிட்டு வந்து லாட கட்டாதான் அந்த ஆளுக்கு அறிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பசுபதியை எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியை வந்து தூக்கிட்டு போலீஸ் கொண்டு வந்துடுறாங்க ஸ்டேஷனுக்கு. பிடிச்சிட்டு வந்ததுல உடனே பசுபதியை மிரட்டி கேக்குறாங்க. இல்ல சார், நான் எதுவும் பண்ணல சார், இவங்க எல்லாம் சேர்ந்து என் மேல பழி போடுறாங்க அப்படிங்கிறாங்க. அதான் நீதான் பண்ணுங்கிறது ஆதாரம் தான் இருக்கு பாரு, இதா பாரு, இது நீதானே பேசியிருக்க, இது என்ன சொல்ற அப்படிங்கிறாங்க. இல்ல சார், இவங்க ஏதோ பண்றாங்க சார், கோல்மால் பண்றாங்க, என்ன மாட்டி விடுறதுக்காகவே இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. இல்ல, நீ ஃபுல்லா தப்பு பண்ணிட்டு உன்னை பத்தி விசாரிக்க சொல்லிட்டோம், நீ எவ்வளவு ஃப்ராடு எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும், இதை நீ பண்ணிருப்பன்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. உன்னை முதல்ல உள்ள தூக்கி போடணும், இவனு கான்ஸ்டபிள் அந்த இது ஜெயிலுக்குள்ள இவனை போடு அப்படி சொல்லிட்டு அந்த இதுல அனுப்பி விட்டு உள்ள தூக்கி போட்டுறாங்க. சார், உங்க மேல தப்பு இல்லைனாலும் நீங்க தலைமறைவா இருக்க கூடாது சார், நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், அப்படி எதுவும் பண்ணாம நீங்க எதுக்கு சார் தலைமறைவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வெண்ணிலா உண்மையிலேயே சூசைட் பண்ணிருப்பாங்களான்னு சொல்லிட்டு எங்களுக்கு பதட்டம் ஆயிடுச்சு சார், அதனால என்ன பண்ணனே தெரியல, அதனால லாயர் சொன்னதை கேட்டுட்டு நாங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. வெண்ணிலாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்ல சார், அதனாலதான் அப்படிங்கிறாங்க விஜய். உடனே சரிங்க சார், இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க. உடனே குமரன் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணதுனாலதான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து குமரன் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் குமரன் அப்படி சொல்றாங்க. உடனே இருக்கட்டும் விஜய், இதெல்லாம் உங்களுக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க, அதுக்கு கைமாறா நான் இது சின்ன விஷயம் தான், இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. உடனே காவேரியும், மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா, நீங்க இல்லைன்னா இப்ப விஜய் வந்து ஜெயிலுக்குள்ள தான் இருந்திருப்பாரு, எல்லாமே உங்களாலதான் மாமா, ரொம்ப நன்றி மாமா அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும்மா, உண்மையிலே சொல்லு காவேரி, நீ விஜய் கூட சேர்ந்து வாழணும் தானே நினைக்கிறேன், அப்புறம் எதுக்கு காவேரி அங்க வந்து நீ பிரிஞ்சு கஷ்டப்படுற, இப்பவே நான் அத்தை கிட்ட போய் பேசுறேன், உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற வழியை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தேங்க்ஸ் ப்ரோ, இததான் நான் காவேரி கிட்ட சொல்றேன், என் கூட எப்ப வருவ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், அதுவும் இல்லாம நிவின் சொல்றாங்க, அதாவது காவேரி கன்சீவா வேற இருக்கா அண்ணன் அப்படிங்கிறாங்க. அதை கேட்டு குமரனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன் காவேரி இதெல்லாம் மறைச்ச, வீட்டுல எல்லாரும் கங்காவை கவனிக்கும் போது உன்னை கவனிக்கலன்னு உனக்கு வருத்தமா இருக்காதா, வீட்டுல இதை சொன்னேன்னா மாமா அம்மா இதை நினைச்சு வேற வருத்தப்படும், அதனாலதான் மாமா சொல்லல அப்படிங்கிறாங்க. என்னன்னாலும் சொல்லியிருக்கலாம் காவேரி, அப்பதான் எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி. உடனே இத சொன்ன வேற அம்மா ரொம்ப கஷ்டப்படும்ல மாமா, அதனாலதான் நான் யாருக்கிட்டையும் சொல்லல மாமா அப்படிங்கிறாங்க. சரி, இப்ப அந்த சந்தோஷமான விஷயத்த சொன்னோம்னா அத்தை மனசு மாதிரி கண்டிப்பா உன்னை விஜயோட சேர்த்து வச்சிருவாங்க, எல்லாமே நல்லபடியா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க மாமா, நம்ம இப்ப வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வர்றாங்க. நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.